சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? நீ போ மருமகளே, போ. நான் தான் சொல்றேன்ல, நீ போ. நீ எதுக்கு சமையல பத்தி எல்லாம் கவலைப்படுற? நீ போய் ரெஸ்ட் எடு. போ மருமகளே, போ. அப்பா, நல்ல வேலையா கதிர் சொன்னது நமக்கு கரெக்டான நேரத்துல ஞாபகம் வந்துச்சு. இல்லன்னா இவ மொத்த குடும்பத்துக்கும் விஷத்தை வச்சு கொண்டுட்டு தான் போயிருப்பா. ஏய் துர்கா, என்னாச்சு உனக்கு? அந்த வேலைக்காரியை வந்து சமைக்கிறேன்னு சொல்றா, நீ என்னடானா அவளை சமைக்க விடாம நீ போய் ரெஸ்ட் எடுமான்னு அவளை கொஞ்சம் அனுப்பி வைக்கிற. நீ சமைக்கிறேன்னு சொல்ற, உனக்கு என்ன மூளைகீழ குழம்பி போயிடுச்சா? என்ன ஆச்சு உனக்கு? ஷோ, நீ எல்லாம் ஒரு மாமியாரா? ஷோ கிரிஜா, இரு, நீ பாட்டுக்கு பேசிட்டே போகாத. பேசாதயா, எனக்கு வர ஆத்திரத்துக்கும் நான் அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடலாம் போல இருக்கு. அவளை சமைக்க வச்சு டார்ச்சர் பண்றத விட்டுட்டு நீ சமைக்கிறேன்னு சொல்ற. இந்த உலகத்துல எந்த மாமியாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஷோ கிரிஜா, அவ எதுக்கு சமைக்கிறேன்னு சொல்றான்னு புரிஞ்சுக்காம பேசாத. எதுக்கு வந்து சமைக்கிறேன்னு சொன்னா? அவ நம்ம எல்லாரையும் ஒட்டு மொத்தமா போட்டு தரலான்னு முடிவு பண்ணிருக்கா. என்ன உளர்ற? ஆமா கிரிஜா, அவ கதிர்கிட்ட சோத்துல விஷத்தை வைப்பேன்னு சொல்லி மிரட்டி இருக்கா. அதனாலதான் கதிர் அவளை கிச்சனுக்குள்ளேயே விடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இவளை சமைக்க விட்டுட்டு நம்ம எல்லாரையும் பரலோகம் போ சொல்றியா? அதுக்குதான் நானே சமைச்சிடலான்னு அவளை கெஞ்சி ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். அத தப்புங்கறியா? இல்ல, நல்ல வேலை பண்ண துர்கா. அவளை மட்டும் உள்ள விட்டு இருந்தனா இன்னைக்கு அவ நம்ம கதையே முடிச்சிருப்பால. நல்ல வேலை. இனிமே அவளை இந்த கிச்சன் பக்கமே விடாத. இதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சமைக்கிறேன், நீ ஒரு நாள் சமை, சரியா? சரி கிரிஜா. கொசு மாதிரி இருக்கான்னு நினைச்சேன். இப்ப இவ பண்ற டார்ச்சர் தாங்க முடியல. என்ன பண்றது? இசே, இந்தா இசே, இந்தா. அம்மாடி, உனக்காக நானே தர்பூசணி எடுத்து என் கையால ஜூஸ போட்டு உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, முதல்ல இது ரெண்டையும் முழுசா குடிச்சிட்டு நீ பொறுமையா எனக்கு அந்த கதையை சொல்லு. எப்படி சண்முகம் மாமா அபிப்புள்ளியோட பிறந்த நாளை கொண்டாடுவாருன்னு. நம்ம அதே மாதிரி என்ன, அதே மாதிரி அதை விட சிறப்பாவே நம்ம பிறந்த நாளை கொண்டாடிடுவோம். குடி 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 குடி. 2 கிளாஸ் ஆச்சுன்னையா? ஆமா இசே, குடி. விட மாட்டீங்கல்ல? விட மாட்டேன், நீ குடி முதல்ல. என்ன இசே, இந்த அழுகுனி ஆட்டம்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாரு, ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம இந்த 2 கிளாஸ்ல இருக்க சூசியும் குடிச்சு முடிச்சிடணும். 2 பாப்பா இருக்குல்ல, அதனால 2 கிளாஸையும் ஒரு சொட்டு வைக்காம குடிச்சிருமா. குடிங்க. அப்பாடா, ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா. ஒரு குழந்தை குடிச்சிருச்சு, இன்னொரு குழந்தை சாப்பிடவனா? குடி குடி குடி. பசங்களா, அநியாயம் பண்றா. உங்க அம்மாவை பாருங்க, அப்பா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. குடி 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 குடி. அப்படிதான் குடி. அப்பதான் குடு குடுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. குடிச்சு முடிச்சிட்டியா? இப்ப சொல்லி இசு. சின்னையா, என் சண்முகம் அபியோட பிறந்த நாளைக்கு முந்தின நாளே கடைக்கு போய் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு. அப்படியா? சரி, நம்மளும் இன்னைக்கே அபிப்புள்ள பிறந்த நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துருவோம். என்ன சொல்ற? சரி. ஆமா இசு, அபிமாக்கு மாமா என்ன விலையில ட்ரெஸ் எடுப்பாரு? சண்முகம் அப்ப என்ன ரேட்டுக்கு எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது சின்னையா. ஆனா பிறந்த நாள் ட்ரெஸ் ஆச்சு, அதனால ஒரு 2000 ரூபாவாவது இருக்கும் சின்னையா. 2000 ரூபாயா? துணிக்கு 2000. நெக்ஸ்ட்னா அபிக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால சண்முகம் அந்த கேக்க தான் வாங்கிட்டு வந்து அவகிட்ட கட் பண்ண சொல்லுவாரு. ரைட்டு.
அதே கேக்கே நம்மளும் வாங்கிடுவோம். ஆமா, அந்த கேக்குக்கு எவ்வளவு ஆகும்? அது ஒரு 1300 அந்த மாதிரி தான். 1300 1300 1500 ரூபாயா வச்சுக்க. அப்போ 1 2 3 அப்புறம் இந்த வீட்டுக்கு கட்டுற பலூனு அது, அப்புறம் இந்த கேக் வெட்டுறப்பெல்லாம் உடப்பாம்ல, அதுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபா ஆகுமா? ஆயிடும். சரி, அப்புறம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வாய் பேச முடியாம இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கு அபிய கூட்டிட்டு போய் அவ கையால அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுவாங்க சின்னையா. அந்த குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுறத பார்த்து அபியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. உண்மையிலேயே சண்முகம் அபிக்கு கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னா அது இதுதான். ஓஹோ, இத கேக்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈசு. இந்த குழந்தைங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துனாங்கன்னா அதெல்லாம் என்ன சாதாரண வாழ்த்தா? அந்த சாமியே நம்மள ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. ஆமா சின்னையா. ஆமா ஈசு, இதுக்கு மாமாக்கு எவ்வளவு செலவாச்சு? எப்படியும் குறைஞ்சது ஒரு 4000 ரூபாய் ஆயிடும். 4000 ரூபாயா? சரி ஈசு, இந்த தடவை ஒரு 5000த்துக்கே செஞ்சிருவோம். அப்படின்னா அது இது 1 2 3 5 6 7 8 9 எவ்வளவு வருது சொல்ல தெரியுமா? என்ன சின்னையா? அது ஒன்றும் இல்லை ஈசு, அது மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு கணக்கு போட்டு பார்த்தேன். அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று தவறுது. அதான் ஒன்று ஒன்றா விரல விட்டு எண்ணி பார்த்துக்கிருக்கேன். ஐயோ நல்ல ஆளு நீங்களும் உங்க கணக்கும். உங்களுக்கு என்னன்னு சொல்றது? காய்கறி பிசினஸ் நல்லா தானே பண்றீங்க. எங்க அங்கங்க 10-50 விட்டு போடுறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 10,000 ஆயிடும். ஈசே, எனக்கும் அதே கணக்கு தான் வந்துச்சு. நான் கையெல்லாம் பார்த்து சொல்றதுக்குள்ள நீயே முந்திக்கிட்ட, அவ்வளவுதான். நல்லாவே சமாளிக்கிறீங்க. சரி சரி, கண்டுக்காத விடு 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 விடு. இங்க பாரு, நம்ம கடை திறக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்க பணத்துல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து அபிமாவோட பிறந்த நாளை தரமா கொண்டாடிடுவோம். என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சின்னையா? அபிக்கு என் சண்முகத்தோட ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க. இது எனக்கும் சந்தோஷம்தான். என் அபியோட சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்ல. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே ஈசு. இங்க பாரு, உன் அம்மா அப்பாக்கு அப்புறம் அபிமாக்கு அந்த ஸ்தானத்துல நீயும் நானும் தான் இருக்கோம். அதனால நம்ம இப்பவே சட்டுப்பட்டுன்னு போய் அபிமாவுக்கு பிறந்த நாளுக்கு துணி எடுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் இந்த கேக்கெல்லாம் முத நாளே ஆர்டர் கொடுத்துருவோம். என்ன சொல்ற? சரி, நான் ரெடி ஆகுறேன். சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் இதெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வந்துடுறேன்.